Hi friends, இந்த வீடியோவில் நம்ம HTMLோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து HTML boilerplate கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HTMLல boilerplate கோட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். டைட்டில் நியூ பேஜ் அப்படின்னு வைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் க்ரியேட் பண்ணுறேன். டெமோ பேஜ், நமக்கு பிடிச்ச கலர்லாம் போடுவோமே, எல்ஐ ரெட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எல்ஐனா நான் வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது வந்து இதை நம்ம சேவ் பண்ணையில் .html அப்படின்னு சேவ் பண்ணணும். நார்மலாக .txt டெக்ஸ்ட் ஃபைல்னு இருக்கும். அதை வந்து நான் வந்து இப்போது நியூ .html, இந்த .html அப்படின்றது முக்கியம். ஃபைல் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இதை இப்படி சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ .htmlனு வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நம்ம க்ரியேட் பண்ண வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ சோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, Ctrl+U, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அடித்த இந்த கோடு தெரியுது. நம்ம வந்து டைட்டில், அப்புறம் ஹெடர் டேக் 1, லிஸ்ட் இதெல்லாம் அடித்தோம். இந்த கோடு வந்து தெரியுது. இப்போ அதே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு HTML கோடு வந்திருக்கு இல்லையா இன்ஸ்பெக்டில். இப்போ நான் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அவுட்டர் HTMLனு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த நியூ .html திருப்பி நோட்பேடில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடித்த கோடு வந்து இந்த 5 லைன் தான். டைட்டில், நியூ பேஜ், ஹெடர் H1 இதுதான் அடித்தோம். ஆனால் இப்போ நம்ம க்ரோம்லேருந்து காப்பி பண்ண கோடு பாருங்கள், அதில் வந்து நம்ம அடித்த கோடு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய கோடு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இங்கே மெயினாக பாருங்கள், ஹெட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி பாடி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் நம்ம போட்டிருந்த லிஸ்ட் ஐட்டம்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை, ஆனால் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோம் வந்து நம்மளோட HTML ஃபைல் இப்படி தான் இருக்கணும், நம்ம சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி அதுவே வந்து அது கரெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது இது வந்து நம்ம அடித்த கோடு, இதுதான் அந்த பேஜோட சோர்ஸு. ஆனால் இதுதான் வந்து க்ரோமோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இப்போது எந்த HTML ஃபைல் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் அதில் மெயினாக பார்த்தோம்னா நமக்கு 2 செக்ஷன் இருக்க போகுது. ஒன்று வந்து இந்த ஹெட் அப்படின்ற இந்த செக்ஷன், இன்னொன்று வந்து இந்த பாடி அப்படின்ற இந்த செக்ஷன். இது 2 தான் இருக்க போகுது. அப்புறம் இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த டைட்டில் எங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நியூ பேஜ் அப்படின்னு இந்த டேப்பில் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த டைட்டில். ஸோ இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம நிறைய மெட்டாடேட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்க எதுவுமே வந்து வெளியில் தெரியாது. இதெல்லாம் ஹெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரௌசருக்கு, அப்புறம் வந்து கூகுள் சர்ச்சுக்கு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு, அதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாடியில் தான் நம்மளோட என்டையர் வெப்பேஜோட டிசைனே இந்த பாடியில் தான் இருக்க போகுது. இந்த பாய்லர் பிளேட் கோட், அதாவது நீங்கள் எந்த வெப்பேஜ் எடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து HTML, ஹெட்டு, பாடி இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாய்லர் பிளேட் கோட் அப்படின்ற இந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு குட்டி கதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ வர வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ், அப்புறம் ஒவ்வொரு வேர்ட்ஸ், ஒவ்வொரு சிம்பிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு வுட்டன் ஸ்டிக் மாதிரி ஒன்று எடுத்து அதில் வந்து நமக்கு வேணுங்கிற சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், அப்புறம் சிம்பிள்லாம் அடுக்கி இந்த மாதிரி ஒரு அச்சில் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய லே அவுட் ஒரு இதை எடுத்து அதில் இந்த ஃபார்ம் பண்ண அந்த சென்டென்ஸை வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் வச்சு அதை டைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிரிண்டருக்கு கொடுக்க போகிற அச்சு, இந்த பிளேட்டு தான். ஸோ இப்போ இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டருக்குள்ளே அப்படியே மாட்டிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு பேப்பராக வச்சு அதில் வந்து இந்த பர்டிகுலர் அச்சு வந்து அதில் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த ரப்பர் ஸ்டாம்ப் பார்ப்போம் இல்லையா, இப்படி போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்டில் தான் அந்த காலத்தில் இந்த பிரிண்டர் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பிரிண்டரில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து முதல்ல வந்து எழுத்து, வேர்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிளேட்டை, இந்த பர்டிகுலர் லைன், இந்த சென்டென்சஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சில் வச்சு ஒரு பிளேட் உண்டாக்குறாங்கல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் பாய்லர் பிளேட். இது ஏன் பாய்லர் பிளேட்னு வச்சாங்கன்னா, அந்த காலத்தில் வர பெரிய பெரிய பாய்லர்ஸில், அதாவது இந்த தண்ணி சுட வைக்கிற பாய்லர்ஸ் இருக்குல்ல, அதிலலாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் செஞ்ச கம்பெனியோட பேரை வந்து இந்த மாதிரி தான் பொறிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாய்லர் பிளேட் மாதிரியே இந்த பிரிண்டிங் பிளேட்ஸும் இருக்கிறதுனால இதை வந்து பாய்லர் பிளேட் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இதுக்கும் நம்ம HTML கோடுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை வந்து அந்த காலத்து பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே இருக்க ஆர்டிக்கல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஜெர்மன் ட்ரூப்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரியான ஆர்டிக்கல்லாம் டெய்லி வேறு மாறும். ஸோ இதுக்கான வேர்ட்ஸு சென்டென்சஸ்லாம் அவங்க வந்து டெய்லி வந்து ஃபார்ம் பண்ணணும். அதே வந்து இந்த மேலே இருக்கிற இந்த செக்ஷன் பாருங்கள், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் அந்த இதோட மோட்டோ, அப்புறம் இந்த எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்கன்ற டேட்டு, அந்த பேப்பரோட விலை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மாறவே மாறாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கான்ஸ்டண்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவுமே அதை வச்சுருப்பாங்க. எந்த ஆர்டிக்கல் பிரிண்ட் பண்ணணுன்னாலும் இதை டக்குன்னு தூக்கி அந்த பேஜ் லேஅவுட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கலுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க வேலை நேரத்தை ரொம்பவே குறைக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் HTMLக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டியிருக்கலையே அந்த கோடு, இதை வந்து பாய்லர் பிளேட் கோடுன்னுவாங்க. நம்ம எந்த வெப்பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம்னாலும் எடுத்த உடனே இந்த கோடை போட்டுருவோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கோடு மாதிரி. இப்போ எப்படி வந்து இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பருக்கு ஸ்டாண்டர்டான சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குமோ, அதை அவங்க ஏற்கனவே எப்படி வந்து அந்த பாய்லர் பிளேட்டில் செட் பண்ணி வைப்பாங்களோ, அந்த மாதிரி எந்த HTML பேஜ் எடுத்தாலும் அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்டான கோடு இருக்குது. இதுதான் வந்து HTML5ஓட பாய்லர் பிளேட் கோடு. அதாவது நீங்கள் எந்த வெப்பேஜ் கிரியேட் பண்ணாலும் இந்த கோடை போட்டுடலான்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம வந்து பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணணுமா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வெறும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தான் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொத்த பாய்லர் பிளேட் கோடும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பாய்லர் பிளேட் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஆட்டம் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன பிளக்கின்ஸ் எல்லாம் போடணும் HTML டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்ற பல டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.